ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஷால் சார் நடிப்பில் வெளியான ரத்னம் திரைப்படம் 2வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும், இதுவரையும் 2 நாட்களும் சேர்த்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படம் 2வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருந்தது, கில்லி திரைப்படத்தோட வசூல் சாதனையை ரத்னம் திரைப்படம் முறியடிச்சதா இல்லை அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரத்னம் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரத்னம் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருந்தாலும் படம் நல்லாவே வந்திருந்தாலும் தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் போக மறுக்கிறாங்க. இன்னைக்கு சண்டை அப்படின்றதுனால கண்டிப்பாக வசூல் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் வந்து உள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது ரத்னம் திரைப்படம் முதல் நாளில் 2.30 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. கில்லி திரைப்படம் 10.6 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. தற்பொழுது 2வது நாளில் ரத்னம் திரைப்படம் 2 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும். இதுவரையும் 2 நாட்களும் சேர்த்து ரத்னம் திரைப்படம் 4.3 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் 2வது நாளில் மட்டும் 7 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. 2 நாட்களையும் சேர்த்து 18 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதாவது ரத்னம் திரைப்படம் 2 நாட்களையும் சேர்த்து 4.3 கோடியும், கில்லி திரைப்படம் 2 நாட்களையும் சேர்த்து 18 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அடுத்தடுத்த நாள் ரத்னம் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, ரத்னம் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஷால் சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.